டாடி முக்கியமான நபர்கள்ட்ட பேசுறத நான் பார்த்துருக்கேன். நேர்லயும் பார்த்துருக்கேன், ஃபோன்லயும் பார்த்துருக்கேன். அதுல வந்து ஒருத்தர் வந்து யாருன்னா, மியூசிக் டைரக்டர் ஹாரிஸ் ஜெயராஜோடைய அப்பா. அவர்ட்ட பேசுறது எப்படிங்கிறது நான் அத கேட்டிருந்ததுனால இத சொல்லணும்னு நெனச்சேன். ஏன்னா, அவருடைய ஃபோன்பே டாக்ங்கிறது அங்கி அயர்ன் பண்ணிக்கிட்டே அப்பா பேசுறாரு. ப்ரீஸ்ட் போடுவாங்களே அங்கி. அப்பா வந்து அத அயர்ன் பண்ணிக்கிட்டு அப்பா அவர்ட்ட பேசுறாரு. அவர்ட்ட பேசுறது அவர்ட்ட தான் பேசுறாரு எனக்கு புரிஞ்சிருச்சு. ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. அவர்ட்ட அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் லிஸ்ட்ல அவரும் இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர்ட்ட போய் அவர போய் பார்த்தது, பேசுனது, மேடையில சந்திச்சது, அப்புறம் தனிப்பட்ட ஃபேமிலி விஷயங்கள பேசுனது எல்லாம் சொல்லியிருக்காரு. அதனால அவர்ட்ட தான் பேசுறாருன்னு புரிஞ்சுக்கிட்டு, அப்ப அப்பா அவர்ட்ட என்ன சொல்றாருன்னா, "பாத்ரூமுக்கும் சேர்த்து ஏசி போடுங்க. அப்ப நல்ல நெறைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் அங்க பாத்ரூம்ல நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. என்க்ளோஸ்டா, காம்பேக்ட்டா இருக்கிற ஸ்பேஸா இருக்கிறதுனால டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாம தியாலாஜிக்கல் ரிஃப்ளெக்ஷன்ஸ், தியாலாஜிக்கல் யோசனைகள், கடவுள பத்தியான யோசனைகள் பாத்ரூம்லயும் நடக்கும். அதனால அதுக்கும் சேர்த்து ஏசி போடுங்க" அப்படின்றாரு. அப்புறம் அப்புறம் தொடர்ந்து நெறைய காரியங்கள் பேசுறாங்க அவங்க. பேசும்போது பேசிட்டு என்கிட்ட குடுக்குறாரு. "மகன்ட்ட பேசுங்க" அப்படின்னு சொல்லும்போது என்கிட்ட குடுக்குறாரு. அப்புறம் பேசிட்டு இருக்கும்போது அவரு என்கிட்ட சொல்றாரு, யாரு ஹாரிஸ் ஜெயராஜ் அப்பா என்கிட்ட சொல்றாரு, "அப்பா மாரியான ஒரு மனிதர் உனக்கு அப்பாவா கிடைச்சது. பிளெஸ்ஸிங்ப்பா" அப்படின்னு சொல்லி பேசிட்டு, அப்புறம் நல்லா இருக்கீங்கன்னா நலம் விசாரிச்சுட்டு, அப்புறம் ஓகே அங்கிள் அப்படின்னு சொல்லி திருப்பி டாடிட்ட குடுத்துட்டேன். தொடர்ந்து அவர் பேசுறாரு. எதுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன் அப்படின்னா, குளோக்கா எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லி மார்ட்டின் லூதர் பயோகிராஃபர்ஸ் எழுதுறாங்க. ரீசென்ட்டா ரிசர்ச்ல எழுதுறாங்க. எரிக் மெட்டாக்சிஸ் புக் படித்தீங்கன்னா தெரியும். குளோக்கா எக்ஸ்பீரியன்ஸ்னா பாத்ரூம்ல மார்ட்டின் லூதருக்கு நடந்த நிகழ்வு தான் வந்து அது ரெவல்யூஷனாவே மாறுச்சு அப்படின்னு சொல்லி ஒன் ஒ ஒரு ஒன் ஆஃப் த ஒன் ஆஃப் த ஒன் ஆஃப் த ஒன் ஆஃப் த ஹேப்பனிங்ஸாக அது சொல்லப்படுது. அப்போ மார்ட்டின் லூதர் வந்து எப்படி அந்த யோசனை அந்த முக்கியமான ரெவல்யூஷனரி தாட் எங்க அவருக்கு யோசிக்கிறாரு அப்படின்னா, பாத்ரூம்ல அந்த யோசனை நடக்குது. என்னன்னா, இயேசு கிறிஸ்துவுடைய நீதி தான் வந்து சிலுவையில நமக்கு கிடைச்ச நீதி. நம்மள நீதிமான்கள் ஆக்குன நீதி. அவர வந்து சடங்குகளாலயோ, கடவுள வந்து சடங்குகளாலயோ, இல்ல வந்து வெறுமனே அன்பில்லாத ஒரு சடங்குகள ஒரு செட் ஆஃப் செட் ஆஃப் ரிச்சுவல்ஸ்ல வந்து பிரியப்படுத்திற முடியாது. அவர் அன்பு நிமித்தம், இரக்கத்தின் நிமித்தம் நமக்கு அவர் சிலுவையின் பாடுகள அனுபவிச்சு, அத வந்து பாவ மன்னிப்பு குடுத்து, அவர் நம்மள மக்கள மனிதர்கள நீதிமான்கள் ஆக்குனாரு. அதுதான் உண்மையான இம்ப்யூட்டேஷன். கிரைஸ்ட்ஸ் இம்ப்யூட்டேஷன்ங்கிறது அங்க தான் நடக்குது. அ பா குளோக்கா எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மார்ட்டின் லூதருக்கு அங்க தான் நடக்குது. அப்படி இருக்கும்போது, அப்படி ஒரு சிந்தனை வந்து ரெவல்யூஷனரி தாட் வந்து அங்க அவருக்கு நடக்குது. அத தொடர்ந்து வந்து நெறைய ஹேப்பனிங்ஸ் அவர் வாழ்க்கையில அதுக்கு முன்னாடியும், பின்னாடியும் நடக்குது. அது அவர் பயோகிராஃபி படிச்சா தெரியும். அது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும்.